மணிஷ்குமார் சாண்டல் என்பவருக்கும் டோலி ராணி என்பவருக்கும் வந்து 2022 திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று என்ன பண்ணுறாரு, இந்த கணவன் வந்து மனைவி வந்து டவுரி, அதாவது வரதட்சணை கேட்டு ரொம்ப கொடுமைப்பட்டாங்க. அவங்களுக்கும் அந்த வரதட்சணை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கையில அவர் என்ன பண்ணுறாரு, இந்த திருமணம் வந்து செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லி நான் அவனை வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி போய் அவங்க கல்யாணம் பண்ணி வச்ச இடத்துலையும் as well as ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லையும் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த நடந்த திருமணம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த திருமணம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டு அந்த கல்யாணம் பண்ணி வச்ச இடத்துலையும் கொடுத்துட்றாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்தை அணுகுறாங்க. நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி அவங்களோட வழக்கறிஞர்களோட வாதத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. அதில் நீதிமன்றம் அவங்களோட கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2 பேருக்கும் அந்த திருமணம் வந்து இந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 7 கீழ் வந்து அதில் என்னென்ன அந்த ரைட்ஸ் கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த என்னென்ன வரைமுறைகள்லாம் கொடுத்துருக்கோ அதுபடி தான் அவங்க வந்து திருமணம் நடந்தது. இந்த திருமணம் நடந்த முறையை வச்சு அவங்க வந்து செக்ஷன் 8 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்து முறைப்படி நடந்த இந்த திருமணம் வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ரிஜிஸ்ட்ரார் கொடுத்த அந்த உத்தரவை வந்து ரத்து செய்கிறாங்க. அப்போ வந்து இவங்களோட பெட்டிஷன் வந்து அலோவ் பண்ணி அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை வந்து மீட்டு தர்றாங்க நீதிமன்றம். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கணவன் வந்து அந்த டவுரி தராத, அந்த வரதட்சணை தராத அந்த பெண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அடித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டைவர்ஸ் ஆனால் கூட அந்த பொண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் அவர் கிளவராக என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை வந்து இந்த மேரேஜே செல்லாது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இவருக்கு சம்மந்தம்லாம் ஆயிரும், இவரை ஈஸியாக செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த யோசனையில் இவர் வந்து கிளவராக வந்து என்ன பண்ணுறது, அந்த திருமணம் வந்து நல் அண்ட் வைடு அப்படின்னு சொல்லி அந்த கிரவுண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் மாண்புமிகு நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, சரியான பதிலடி கொடுத்து இந்து முறைப்படி நடந்த திருமணத்தை நீங்கள் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்ல முடியாது, அதனால் இந்த திருமணம் வந்து செல்லுபடி ஆகும், நீங்கள் போய் அவங்களோட சேர்ந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க.